எண்ணெய் குளியலுக்கு நிச்சயமா எள்ளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நல்லெண்ணெய் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது, எந்த மாதிரியான உணவுகள் எண்ணெய் குளியல் அன்னைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, உடல் முழுவதும் நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் இளவெயில இருந்துட்டு அதுக்கப்புறமா நிச்சயமாக வெந்நீரில் தான் குளிக்கணும். உடல் முழுவதும் பூசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உச்சந்தலை, உள்ளங்கால், கொப்புள், மூட்டு பகுதிகள் இந்த மாதிரி இடங்களில் தடவிட்டும் அந்த எண்ணெய் குளியலினுடைய பலன்களை பெறலாம். பட் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சோன்னா நிச்சயமாக வெந்நீரில் தான் குளிக்கணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விதி. வெந்நீரில் குளிக்கல அப்படின்னா சளி, இருமல் போன்ற குறிகுணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொன்று, எண்ணெய் பெறின் வெந்நீரில் குறிப்போம் அப்படின்ற ஒரு பாடல் குறிப்பும் சித்த மருத்துவத்தில் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்ம ஷாம்புவை பயன்படுத்தணும்னா அந்த எண்ணெய் பிசுக்கு முழுவதுமாக போகாமல் இந்த நாள் முழுவதும் நம்ம உடம்புல எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதற்கு பதிலாக தான் இந்த இடத்துல நம்ம மூலிகைகளை அழகாக பயன்படுத்தலாம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னாவே நம்ம நலுங்கு மாவை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். இல்லை அரப்பு, சீக்காய் தோல் இதெல்லாம் பூசி குளிக்கும் பொழுது எண்ணெய் பிசுக்கு முழுவதுமாக போகிறத நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஸோ எண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் பொழுது சில பத்திய வகைகளையும் நிச்சயமாக பயன்படுத்தணும். முதல்ல யார் யார் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது, எந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே நிறைய ஜுரம் இருக்கிறவங்க, அதிகரித்த சளி, இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. மாதவிடாய் காலங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது, செரிமானம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த மாதிரியான சமயங்களில் எண்ணெய் குளியல் நிச்சயமாக எடுக்கக்கூடாது. இன்னொன்று, எண்ணெய் குளியல் செய்த நாளன்று ரொம்ப செரிமானத்திற்கு கடினமான உணவுகள், இப்போது பீட்சா, பர்கர் சாப்பிடக்கூடிய கலாச்சாரம் இப்போ நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவுகள், பரோட்டா எடுக்கிறது, செரிமானத்திற்கு அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிமையான ஆவியில் வெந்த உணவுகள் எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் இதுக்கும் ஒரு முக்கியமான குறிப்பை கொடுத்துருப்பாங்க. அதாவது அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, பொன்னாங்கண்ணி, கிராம்பு, ஏலம், ஜாதிக்காய், கரிசலாங்கண்ணி கீரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதை ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா பிஞ்சு வகைகள் எளிதாக செரிமானம் அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஏலம் சொல்லியிருக்காங்க, அதுவும் செரிமானத்தை தூண்டக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு மசாலா பொருட்களையோ அசைவ உணவுகளையோ எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற அன்னைக்கு நம்ம தடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எண்ணெய் குளியலினுடைய முழு பலன்களையும் நம்ம தாராளமாக பெற முடியும். இன்னொன்று, இப்போ நடக்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நிறைய பலனை பெறணுன்ட்டு முதல் நாள் நைட்டே எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃபுல் டே, அதாவது முழு இரவும் படுத்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் அடுத்த நாள் காலையில், அதாவது பொதுவாக காலையில் ஒரு 6 to 7 மணி அளவில் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முதல் நாள் நைட்டே நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்து தூங்கினோம்னா கண்டிப்பாக ஜுரம், இருமல் போன்ற கபநோய்கள் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சதுர் நாட்கொருக்கால் நெய் முழுக்கை தவிரோம் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது வாரத்தில் 2 நாள் நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமையிலும், பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் குளிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் குறிப்பு இருக்குது. இந்த அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது கோள்களின் அடிப்படையில் இதை பிரிச்சிருக்கலாம். இன்னொன்று, சர ஓட்டம் அப்படின்ற ஒரு தத்துவமும் சித்த மருத்துவத்தில் பேசுவாங்க. ஸோ அது சார்ந்தும் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த நாட்களை தவிர்த்து திங்கள், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா கூடவே கொஞ்சம் பசுநெய்யும் தண்ணீரும் சேர்த்துட்டு அந்த நாட்களில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு குறிப்பு இருக்குது. நல்லெண்ணெய் தவிர்த்து வேற என்னென்ன வகையான எண்ணெய்கள் நம்ம எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்தலாம்னா, ஆமணக்கெண்ணெய் தாராளம், அதாவது விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், இன்னும் சில மூலிகைகள் போட்டு சேர்த்து தயாரித்த எண்ணெய் வகைகளை பயன்படுத்தலாம். பசு நெய்யை கூட நம்ம நெய் முழுக்க மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆமணக்கெண்ணெய், பசு நெய், தேங்காய் எண்ணெய் இது மூணையும் வெவ்வேறு ரேஷியோவில், அதாவது ஆமணக்கெண்ணெய் 1 பங்கு, பசுநெய் 2 பங்கு, தேங்காய் எண்ணெய் 3 பங்கு, இதை மாற்றி மாற்றி போட்டு இந்த வாதம், பித்தம், கபத்தை சமன் செய்யக்கூடிய வித்தை சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எண்ணெய் குளியலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பல்வேறு வகையான மூலிகை கலவைகளை எண்ணெயில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முடி வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்றப்போ கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, கீழாநெல்லி, மருதாணி இதெல்லாம் போட்டு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயும் நம்ம தலைக்கு தேய்ச்சி பயன்படுத்தலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த எண்ணெய் குளியல். குறிப்பாக நல்லெண்ணெய் நிச்சயமாக நல்ல பலனை தரும். மற்ற வகையான எண்ணெய்களையும் நம்ம வழக்கத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக கேரளா சைடில் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் அனைத்து எண்ணெய்களையும் தேவைக்கு ஏற்ப அறிந்து அதை நம்ம பயன்படுத்தோம்னா நிச்சயமாக ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். ஸோ ஆரோக்கியத்தின் சொரங்களை மீட்டெடுக்க நல்லெண்ணெய் குளியலை மூலிகைகளின் துணையோடு தேர்ந்தெடுப்போம். நன்றி.